போகிறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஐடியாஸ், கிறிஸ்டியனிட்டி, ஓகே, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் 19th சென்ச்சுரியில். அதுக்கப்புறமா சோசியல் ரிலீஜியஸ் ஸ்பியரில் எனது சதி, ஸ்லேவரி, அன்டச்சபிலிட்டி, சைல்ட் மேரேஜ், அதுக்கெலாம் அப்போசிஷன் இது பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, ஐடியாலட்ரி, ரிச்சுவல், சூப்பர்ஸ்டிஷியஸ்னு ஒரு பிலீஃப், அதுக்கெலாம் அப்போசிஷன் பண்ணி என்னென்ன நடந்துச்சு, பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண நுகன் மிஷன், தியோசோஃபிக்கல் சொசைட்டி, அலிகார் மூமெண்ட் டு த ரீஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா, இதை பற்றி. அதுக்கப்புறம் ரோல் பிளேட் பை த ப்ராமினன்ட் personalities in bring about this awakening amongst Parsis and Sikhs. Social movement of Jyotibai Phule, reform movements in Kerala and Tamil Nadu. கேரளாவில் தமிழ்நாடுலாம் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பற்றி தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் த 19th century என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். Introduced with the objective of producing educated middle class. என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது நிறைய கிளர்க்கு, அதுக்கப்புறம் எஜுகேட்டடான மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா இங்கிலீஷ் எஜுகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ஓகே, உருவாக்குச்சு. திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்ன எல்லாமே வெஸ்டர்ன் ஐடியாஸ், தாட்ஸ், ஓகே, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட நாட்டில் பர ஆரம்பிச்சு. கிறிஸ்டியனிட்டி அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு மிடில் கிளாஸ் எமர்ஜ் ஆனாங்க. தோ த ஸ்மால் இன் நம்பர் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பிகன் டு டேக் ஏ லீட் இன் பொலிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் இன் கம்மியாக இருந்தாலும் இந்த எஜுகேட்டட் படித்து மிடில் கிளாஸ் உருவாக்குறாங்க இல்லையா, அவங்க தான் பொலிட்டிக்கல் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. Indian reformers were, however, quite hesitate to subject their old notion and habit to critical scrutiny. Sorry, friends, one minute. The Indian reformers were quite hesitate old notions and habits to critical. They attempt to harmonize both Indian and Western culture. என்ன அப்படின்னா, இந்தியன் ரிஃபார்மர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புதுமைகளையும் இந்தியன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஓகேவா, வெஸ்டர்ன் கல்ச்சராக இருந்தாலும் சரி அதில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். இந்தியன் கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா சதி அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸில் இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படின்னா கெட்டது தான். அந்த வெஸ்டர்னுக்கு எரடிகேட் ஆச்சு. அதே மாதிரி ஓகேவா, ஹார்மனைஸ் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். தேர் ஐடியாஸ் அண்ட் தேர் ஆக்ஷன் ஹெல்ப் டு மெடிகேட் சோசியல் ஈவல் சச் அஸ் சதி, in female infanticide, child marriage and various superstitious belief. இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஐடியா தான் இங்கே இதை ஃபுல்லாத்தையும் மெடிகேட் பண்ணது, சோசியல் ஈவல்ஸ் எல்லாத்தையும். Reform movements of 19th century in the realm of religion fall under two broad category. ஓகே, மதம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ரெண்டு வகையாக இது பண்ணுறாங்க. ஒன்று ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது. ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகார் மூமெண்ட், இவங்களாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இதையும் ஏற்றுப்பாங்க, எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. ஓகே, பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகார் மூமெண்ட், ஓகேவா, இதில் உள்ள லீடர்ஸ்லாம். ரிவைவலிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறவங்க ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபன் சொசைட்டி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் அவங்களால இது பண்ணப்பட்டிருக்கும். அவங்க என்ன அப்படின்னா ஓகே பிரம்ம சமாஜ், அதுக்கப்புறம் பிரார்த்தன சமாஜ் பிரார்த்தன சமாஜ், அலிகார் மூமெண்ட், இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் தான் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபன் மூமெண்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஓல்டான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அதாச்சும் மதத்தை ஃபாலோ பண்ணி அதை ரிஜிக்டாக இது பண்ணி அந்த மதத்தை சார்ந்து இது பண்ணுவாங்க. இதான் ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபன் மூமெண்ட். ஆரிய சமாஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ், அப்படி தயானந்த சரஸ்வதி அவங்க இது பண்ணுவாங்க. அது மாதிரி ராமகிருஷ்ண மிஷன் அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படி தான். அது மாதிரி தியோபந்த் அப்படிங்கிறது முஸ்லீம்ஸ், ஓகேவா, அப்படி இது பண்ணுவாங்க.
அதான் ஃபஸ்ட் தர்பார் அண்ட் ஆல்சோ அட்டம் டு சேலஞ்ச் த அப்ரூசிவ் சோசியல் ஸ்ட்ரக்சர் பை அது மாதிரி சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ இது பண்ணுறதுக்கு டிஸ்கிரிமினேஷனை இது பண்ணுறதுக்கு பூனேலேருந்து வந்தவங்க தான் ஜோதிபாய் பூலே. ஓகே, நாராயண குரு, ஐயன் காளி இன் கேரளா, ராமலிங்க நொக்காரிகள் அண்ட் அயோத்திதாசர் ஆஃப் நொகு தமிழ்நாடு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிப்ரெஸ் நொக்கு வந்து கிளாஸஸ்க்கு நொக்கு வந்து கிளாஸஸில் டிஸ்கிரிமினேஷன்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அது பாகுபாடு அதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் நொக்கு வந்து இது பண்ணுறதுக்காண்டி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். என்னென்ன பாயிண்ட் இருக்குது ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இதில் இதெல்லாம் ரீட் பண்ணியிருப்பீங்க. அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, யாழி நுகு ரிஃபார்ம் மூமெண்ட் இன் பெங்கால். ஓகே, பெங்காலில் யாழி ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் இருக்காங்க 1772 to 1833 பிறந்திருக்காங்க. 1772 1833. ஓகே, இதான் ராஜாராம் மோகன் ராய் அவர் வாழ்ந்த பீரியட். வாழ்ந்த பீரியட் was one of the earlier reformer influenced by the western idea to initiate reform. western idea மூலமாக தான் இவங்க இந்த ரிஃபார்மே என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. he was a great scholar, well versed in Sanskrit, Arabic, Persian and English apart from his knowledge of his mother tongue பெங்காலி. ஓகே, பெங்காலி இவங்க வந்து பெங்காலி தான் அவங்களோட மதர் டங். அது கூட அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, என்ன லாங்குவேஜ் தான் தெரியும்னா, சான்ஸ்கிரிட் தெரியும், அரபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ராஜாராம் நுகுந்த் மோகன் ராய் வாஸ் அப்போஸ் டு மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் செரிமோனி அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ் சோசியல் கஸ்டம்ஸ். இங்கே ராஜாராம் மோகன் ராய் இருக்காங்க இல்லையா, மீனிங்லெஸ்ஸுக்கு அர்த்தமற்ற நுகர்ந்து மத நுகர்ந்து செரிமோனிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணுறாங்க. சடங்குகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். In his religion and philosophical social outlook, he was deeply influenced by monotheism and anti-ideology. இங்கே வந்து என்ன அப்படின்னா மோனோதீசியம், ஒரு கடவுள் நுகர்ந்து கோட்பாடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது நுகர்ந்து கொள்கை கொண்டவங்க தான் இந்த ராஜாராம் நுகர்ந்து மோகன் ராய் அவங்க. ரிலிஜியன் நுகர்ந்து ஃபிலாசபிக்கல் அவுட்லுக், அவங்க வந்து வெஸ்டர்ன் ஐடியாவையும் இது பண்ணணும், அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள மூட நம்பிக்கை அதெல்லாம் இது பண்ணும், நம்மளுடைய பாஸ்டையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, அவங்களோட இது ரிலிஜியோ ஃபிலாசபிக்கல் சோசியல் அவுட்லுக். ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மோனோதீசியம் அண்ட் ஆன்டி ideology based on his interpretation of the Upanishad. Okay, Upanishad. Okay, அதாச்சு உபனிஷத் அப்படிங்கிறத விளக்குவாங்க இல்லையா. based on his interpretation of the Upanishad, he argued that all the ancient texts of the Hindus preached monotheism or worship of one god. அதாச்சு ஒரு கடவுள் நுகர்ந்து வழிபாடு, அதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னா உபநிடதம் வேதாஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அதான் சொல்லுது அப்படிங்கிறத சொன்னாங்க. உபனிஷத் அப்படிங்கிறது மோனோதீசம் தான் ஆதரிக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. டீப்லி வந்து கன்சர்ன் வித் த ப்ரிவிலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்ட் மேரேஜ் அண்ட் பாலிகாமி, he published tracts against them and petitioned the government to legislate against them. என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. எது அப்படின்னா சதி நினச்சி, சைல்ட் மேரேஜ், ஓகேவா, பாலிகாமி இதெல்லாம் வச்சு இது பண்ணி கவலைப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக சட்டம் இயற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ராஜாராம் மோகன் ராய் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, டீப்லி கன்சர்ன் வித் த ப்ரிவிலிங் கஸ்டம் ஆஃப் சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி, he published tracts against them and petitioned the government to legislate against them. He advocated the right to widows to remarry. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடோவுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா வந்து உரிமையும் இருக்குது. ஓகே, அதுக்கும் என்ன ரைட் டு வந்து விடோ, ரைட்ஸ் ஆஃப் விடோ டு ரீமேரி அதை சொல்கிறாங்க. ஹி வாண்டட் பாலிகாமி டு ஏஞ்ச். ஓகே, பல மனம் வந்து இது அப்படிங்கிறது மல்டிபிள் அது மல்டி வந்து மேரேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. He appealed to reason and humanity and compassion to the people. அவங்க வந்து மக்களுக்கு இந்த ஒரு மனித நேயம் உள்ள
ஒரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பீல் பண்ணுறாங்க இதுக்கெலாம். ஹிஸ் கமாண்ட் played a ரோல், ஓகே, கீ ரோல் இன் ஃபோர்ஸிங் த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிக். வில்லியம் பெண்டிக் அவங்கள வந்து சதிக்கு அகெயின்ஸ்டாக சட்டம் இயற்ற வச்சது யார் தான் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக்ஸ் லெஜிஸ்லேஷன் அபாலிசிங் சதி இன் 1829. சதியை 1829 அபாலிஷ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான். ஓகே, மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் கண்டெம்ட் த சப்ஜுகேஷன் ஆஃப் உமன் அண்ட் அப்போஸ்ட் தர் ப்ரிவிலிங் ஐடியாஸ் தட் உமன் வர் இன்ஃபீரியர் டு மென். அப்படிங்க உமன் வந்து மென்க்கு இன்ஃபீரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் எஜுகேஷன் ஃபார் உமன். ஓகே, உமனுக்கு கல்வி கொடுக்கறது மூலமாக ஹி கேவ் ஹிஸ் ஃபுல் சப்போர்ட் ஃபார் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். ஓகே, அதனால் அவங்க எதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கில மொழியை சப்போர்ட் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் சயின்ஸ், ஓகேவா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் வெஸ்டர்ன் சயின்ஸ் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யார்? நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் அவங்க. ராம் மோகன் ராய் founded the Brahma Samaj on 20th of August 1828. பிரம்ம சமாஜ் எப்போ மோஸ்ட்லி அவங்க பிரம்ம சமாஜை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவங்க 20th of August 1828 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹி ஓப்பன்ட் எ டெம்பிள் இன் கல்கத்தா. கல்கத்தாவில் ஒரு டெம்பிளும் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. கல்கத்தாவில் ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டெம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெர் வர் நோ இமேஜ். ஓகேவா, அதில் வந்து படங்கள் அப்படிங்கிற டெம்பிள்னால் கோயில்னால் என்னது இருக்கும், ஒரு காடோட ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சுவும் இல்லை, நோ இமேஜஸ். ஓகே, தட் ஹி லை டவுன் தட் நோ ரிலிஜியன் ஷுட் பி ஓகே ரிவைல்ட் ஆர் ஸ்லைட் ஆர் கண்டெம்னேஷன் ஸ்போக் ஆஃப் ஆர் அல்யூட்டட் டு. சமாஜ் வந்து forbade the ideal worship and condemn meaningless religious rituals and ceremonies. ஓகே, அர்த்தமற்ற சடங்குகள், ஓகே, மத சடங்குகள்லாம் அவங்க அப்போஸ் பண்ணாங்க. However, from the beginning, the appeal of the Brahma Samaj remained limited to the intellectual and enlightened Bengalis. என்னதான் இருந்தாலும் அவங்களோட இது வந்து லிமிட்டடாக தான் இது பண்ணிச்சு. அதாச்சும் படித்த மக்களுக்கு, ஓகே, என்லைட்டன் பெங்காலிஸ்க்கு மட்டும் தான் போய் சேர்ந்துச்சு. தோ த சமாஜ் ஃபெயில் டு அட்ராக்ட் த பீப்புள் ஃப்ரம் த லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஃபெயில், அந்த சமாஜம் பிரம்ம சமாஜ் வந்து அவங்கக்கிட்ட போய் வந்து சேரலை. ஓகே, அது அவங்களுடைய கருத்து வந்து லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி கிட்ட போய் சேரலை. இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த கல்ச்சர் ஆஃப் மாடர்ன் பெங்காலுடைய கல்ச்சருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ட் இட்ஸ் மிடில் கிளாஸ் வாஸ் குவிட் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, அவ்வளோதான். ராஜாராம் மோகன் ராய் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா 1772 to 1833. இங்கே என்னது 1772 to 1833 இந்த பீரியடில் இருந்திருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா ஒரு கிரேட்டான ஸ்காலர். பெங்காலியை தவிர்த்து சான்ஸ்கிரிட், அரபியன், பெர்ஷியன், இங்கிலீஷ் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் இதில் அந்த மீனிங்லெஸ்ஸான வந்து மத வந்து இது இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இது பண்ணும். தேவையில்லாத வந்து சடங்குகள்லாம் அதெல்லாம் என்ன அதுக்கெலாம் அப்போஸ் பண்ணுறாங்க. ஹிந்து வந்து ஹிந்து டெக்ஸ்ட் எதுவுமே ஒரு ஹிந்து டெக்ஸ்ட் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கடவுள் வழிபாட்டை தான் என்ன பண்ணுது, ப்ரீச் பண்ணுது. ஓகே, அதை தான் ஆதரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி கொண்டு வைக்கிறதுக்காண்டி கவர்னர் வில்லியம் பெண்டிக்கிட்ட வேண்டுறாங்க. அது மூலமாக 1829 சதி வந்து அபாலிஷ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா உமன் வந்து இன்ஃபீரியர் டு மென் அப்படி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை என்னது கடுமையாக எதிர்க்காங்க. உமன் எஜுகேஷன், விடோ டு ரீமேரேஜ் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வெஸ்டர்ன் சயின்ஸ்க்கெல்லாம் இவங்க சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஓகே, வெஸ்டர்ன் லாங்குவேஜ் அதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ், வெஸ்டர்ன் சயின்ஸ், ஓகே, இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ராஜாராம் மோகன் ராய் அவங்க பிரம்ம சமாஜ் எப்போஸ்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா 20th of August 1828 தான் பிரம்ம சமாஜ் ஆரம்பித்தாங்க. அவங்க நிறைய வந்து ஸ்கூல்ஸ் நிறைய என்ன அப்படின்னா ஒரு டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கல்கத்தாவில். அதில் வந்து என்ன அப்படின்னா இமேஜே கிடையாது.
படங்கள் எதுவும் கிடையாது. என்னனுக்கு வந்து சடங்கு சம்பிரதாயம் எதுவும் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது வந்து இன்டெலெக்சுவலுக்கும் பெங்காலிஸ்க்கும் கிட்ட தான் போச்சே தவிர, ஓகே, ரொம்ப லோவர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் கிட்ட அது ரீச் ஆகலை பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் பார்ப்போம் யார் அப்படின்னு பார்த்தா தேபேந்திரநாத் தாகூர் அப்படின்னு. ஓகே, யார்? தேபேந்திரநாத் தாகூர். ஆஃப்டர் டெத் ஆஃப் வந்து டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் 1833 என்ன பண்ணுறாங்க, ராஜாராம் மோகன் ராய் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க தான் யார் அப்படின்னா மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். 1817 to 1905. ஓகேவா? இந்த போயட் ரவீந்திரநாத் தாகூர் அப்பா தான் அப்பா தான் யார் அப்படின்னா தேபேந்திரநாத் தாகூர். ஓகேவா? இவங்க என்னது அப்படின்னா கேரிட் ஆன் த ஒர்க். ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா பிரம்ம சமாஜுடைய பொறுப்பை யார் பார்த்துட்ருக்காங்க? தேபேந்திரநாத் தாகூர் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த பிகினிங் தெர் வாஸ் நத்திங். அவங்களோட அவங்க 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 இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஆர்டிகல்ஸ். ஓகே, அவங்களோட நம்பிக்கை ஒரு 4 நம்பிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிகினிங் வாஸ் நத்திங். ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. ஒன் சுப்ரீம் பீயிங் அலோன் எக்ஸிஸ்டர் ஹூ கிரியேட்டர் த யூனிவர்ஸ். ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் தான் இருந்தாங்க, அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குனாங்க அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அதுக்கப்புறமா ஹி அலோன் இஸ் த காட் ஆஃப் ட்ரூத் இன்ஃபைனைட் நோக்கு விஸ்டம். அந்த ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் தான் என்ன அப்படின்னா உண்மை, அதுக்கப்புறம் விஸ்டம், அதான் ட்ரூத், விஸ்டம், குட்னஸ் அண்ட் பவர், எட்டர்னல், ஆம்னிபர்சன்ட் அண்ட் ஒன் வித்தவுட் நோகு செகண்ட். ஓகே, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா அவர் தான் என்ன அப்படின்னா கடவுள். ஓகேவா? அந்த ஒன் சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் என்னது உண்மை, விஸ்டம், குட் ட்ரூத், விஸ்டம், குட்னஸ், பவர், எட்டர்னல், ஓமிபர்சன்ட், ஒன் வித்தவுட் நோகு செகண்ட். அதுக்கெல்லாம் கடவுள் வந்து அவங்க தான் அப்படின்னு நம்புகிறாங்க. அவர் நோக்கு சால்வேஷன். நம்ம வந்து இறைவனிடம் நோக்கு வந்து போகிறது எப்படி அப்படின்னா முத்தி அடைகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தா அவங்கள நம்புறது மட்டும்தான். ஓகேவா? ஓகே, டெப்பன் ஆன் பிலீவ் இன் ஹிம் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். அவங்கள நம்பி என்ன பண்ணுறது, வணங்குறது மட்டும்தான் நம்ம முற்றி அடையிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு. இந்த பிலீஃப் நோக்கு வந்து கன்சிஸ்ட் இன் நோக்கு வந்து லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஓகே, அவங்கள வந்து அன்பாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்பிக்கை அப்படின்னா அவங்க வந்து நேசித்து என்ன பண்ணும், அவங்க வழியை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான். இதான் என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவான தேபேந்திரநாத் தாகூர்னுக்கு வந்து ஃபாலோ பண்ண லைடவுன் பண்ண ஒரு 4 நோக்கு வந்து ஆர்டிகல்ஸ். ஒன் சுப்ரீம் பீயிங் அவங்க தான் கிரியேட்டர் த யூனிவர்ஸ். ஹி அலோன் இஸ் அ காட் ஆஃப் ட்ரூத், இன்ஃபைனைட் விஸ்டம், குட்னஸ் அண்ட் பவர், எட்டர்னல், ஒமிபர்சன்ட், த ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்னு. அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீவிங் இன் ஹிம் and in his worship in this world and the next அப்படின்ட்டு. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வெல் அப்படிங்கிறது தான். கேசப் நோக்கு வந்து கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவங்க அண்ட் பிரம்ம நோக்கு வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தேபேந்திரநாத் அப்படிங்கிறவங்க ஒரு மாட்ரேட்டான ஒரு ரிஃபார்மாக. ஓகே, பட் ஹிஸ் யங்கர் நோக்கு வந்து கொலீக்ஸ் இந்த சபா. ஒரு யங்கர் கொலீக் நோக்கு அவங்க கூட இது பண்ணக்கூடியங்க இருக்காங்க ஃபார் ரேப்பிட் சேஞ்சஸ். ஓகே, மாட்ரேட்டான நோக்கு வந்து இவங்க தான் ஃபார்மர் தான் தேபேந்திரநாத் தாகூர் அவங்க இதில் வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அதான் அவங்க வந்து யங்கரானவங்க. ஓகே, இளையவங்க. ஓகே, அதில் யார் அப்படின்னா அவங்க தான் கேசப் சந்திரசன். ஓகே, கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவங்க. Okay, the greatest of this, the Kesab Chandrasen joined the movement in 1857. இந்த கேசப் சந்திரசன் அவங்க 1857 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறாங்க பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறதுல. பட் இன்னுக்கு வந்து 1866. ஆனால் 1866 அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்பிட் ஆயிடுது. ஓகே, என்னது பிரியுது. பிரம்ம சமாஜே என்ன பண்ணுது அப்படின்னா 1857 வராங்க, 1866 ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கேசப் நோக்கு வந்து லெஃப்டர் த சமாஜை விட்டு இந்த கேசப் நோக்கு வந்து 57 தான் வராங்க, 1866 பிரியுது. கேசப் நோக்கு வந்து அந்த பிரம்ம சமாஜை விட்டு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. தேபேந்திரநாத் நோக்கு வந்து ஆர்கனைசேஷன் கேம் டு பி நோனஸ். இந்த தேபேந்திரநாத் இருக்காங்க இல்லையா, ஆரம்பத்தில் ஃபார்ம் பண்ணாங்கல்ல பிரம்ம சமாஜ், அதோடைய பேர் என்ன அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேசப் நோக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேர் நோக்கு வந்து
சாதாரண நுகு சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 2 சமாஜ் நுகு ஃபார்ம் பண்ணப்படுது. ஒன்று வந்து நுகு இந்த ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டும் கே சார்தன் நுகு வந்து சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. எதனால அப்படின்னா கேசப் சந்திரசன் அவங்க வந்து ஒன்று ஆஃப்டர் நுகு வந்து கேசப் அண்ட் ஹீஸ் நுகு வந்து கேசப் வந்து சமாஜை விட்டு வெளியேறி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, தேவேந்திரநாத்தோடைய ஆர்கனைசேஷனை ஆதி நுகு பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறாங்க. கேசப் ஹேட் ஹீஸ் 14-year-old daughter married to an Indian prince in contravention of a சமாஜிஸ் கண்டம்னேஷன்ஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ். குழந்தை நுகு வந்து அவங்க அந்த சமாஜுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைல்ட் மேரேஜுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஆனால் இவங்க கேசப் சந்திரசன் என்ன பண்ணார் அப்படின்னா அவரே என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களுடைய 14 வயசு நுகர்ந்து போன ஒரு இந்தியன் பிரின்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, மேரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு சைல்ட் மேரேஜ் தான் நடந்திருக்கு. அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவுக்கு காரணம் வந்து அதான். ஓகே, வெளியில் வந்து இவங்க ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேசப் சந்திரசன் அவங்களுடைய இதான் கெசாதரன் சமாஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு நோக்கு தேவேந்திரநாத் திருக்குள்ளே ஆதியில் ஃபார்ம் ஆக அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன பிரம்ம சமாஜுக்கு பேர் ஆதி நோக்கு வந்து பிரம்ம சமாஜ். அதுக்கப்புறம் கேசப் சந்திரசன் நோக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் நோக்கு வந்து சதரன் வந்து சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து என்ன அப்படின்னா பெங்காலில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வந்து டிஃபார்மர் தான் யார் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவங்க 1820 1891 வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க தான் இருப்பாங்க. அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ரிஃபார்மர் பெங்கால்னால் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1820 1891. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அண்ட் அதர்ஸ் லுக் டு வெஸ்டர்ன் ரேஷனலிஸ்ட் ஐடியா டு ரிஃபார்ம் சொசைட்டி. ஓகே, மற்றவங்கெல்லாம் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் ஐடியாவை வந்து தேடிட்டு இருந்தக்கூடிய சமயத்தில் ஒரு சமூகத்தை வந்து மாற்றுறதுக்கு வெஸ்டர்ன் ஐடியா தேடிட்டு இருந்த சமயத்தில் வித்யாசாகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்வாக ப்ரோக்ரஸிவ். ஓகே, ஹிந்து ஸ்கிரிப்சர்லேயே என்ன அப்படின்னா வளமை அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஹீ ப்ரொவைடட் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ். ஹிந்து ஸ்கிரிப்சர்லேருந்தே எவிடன்ஸ் எடுக்காங்க. நோ சான்ஷன் ஃபார் பேனிங் ஆஃப் விடோஸை பேன் பண்ண சொல்லியோ அல்லது இந்த விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணுறதை தடுக்கவோ எங்கேயும் என்னதில்லை அப்படின்னு பார்த்தா அதுக்கெலாம் எந்த ஒரு அனுமதி என்ன அப்படின்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்லாம் கொடுக்கல. ஓகேவா அப்படின்னு இருக்காங்க. ஹீ ரோட் ஏ நம்பர் ஆஃப் வந்து பாலிமனியல் ட்ராக்ஸ். அதாச்சும் நிறைய வந்து இது எழுதியிருக்காங்க. ஹி வாஸ் எ பைனர் ஆஃப் மாடர்ன் அந்த பெங்காலி ப்ரோஸுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவங்கள. ஹி பிளேட் ஏ லீடிங் ரோல் இன் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் ஹெல்ப்டு தம் இன் செட்டிங் அப் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். பெண்கள் வந்து கல்வி கற்கிறதுக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹி டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சைல்ட் விடோஸ் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி. ஓகே, இந்த குழந்தை திருமணம் இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பண்ணியிருக்காங்க. He dedicated his whole life. Okay, movement led by Vidyasagar resulted in the Widow Remarriage Reform Act of 1856. இவங்களோட வந்து இது மூலமாக தான் அதாச்சு இவங்களோட மூமெண்ட் மூலமாக தான் ஈஸ்வர் சந்திரன் இவங்களுடைய மூமெண்ட் மூலமாக தான் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1856 அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஆஃப் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுது. திஸ் ஆக்ட் வாஸ் இன்டென்டட் டு இம்ப்ரூவ் த லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ் அண்ட் சேவ் தம் ஃப்ரம் பெர்பச்சுவல் வந்து விடோஹுட். என்ன அப்படின்னா அது வந்து சைல்ட் மேரேஜுக்கு வந்து அகெயின்ஸ்டாட்டும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சைல்ட் விடோஸ் குழந்தை சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணி விடோ ஆகக்கூடிய அந்த சைல்டு விடோஸ் இருப்பாங்களே அவங்களாம் சேவ் பண்ணி இது பண்ணுறது. ஃபஸ்ட் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 வர காரணமானது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவங்க முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் அ கிரெடிட் ஆஃப் வந்து வித்யாசாகர் தட் த ஏஜ் வித்யாசாகரோட இது மூலமாக அவங்க மூலமாக தான் த ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் வந்து கன்சென்ட். ஓகே, மேரேஜ் ஏஜ் அப்படி சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்தியன் பேனல் கோட் விச் வாஸ் என்ஆக்ட் இன் 1860. த ஏஜ் ஃபார் வந்து மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் 10 years. ஓகே, 10 வந்து வயசாக அப்பம் போச்சில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படுச்சு. இருந்ததை வந்து ரைஸ் பண்ணாங்க. 12 and 13 அப்படி சொல்லிட்டு 12 ஆட்டும் என்ன அப்படின்னா 18 வந்து 91 12 ஆட்டும்
13 to 1925 என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. 10 வயசாக இருந்ததை எதா மாற்றுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது 12 வயசாக மாற்றுறாங்க. ஓகேவா. விச் வாஸ் என்னாக்டின் 1860. இது பண்ணால் 80 அது வந்து ரைஸ் ஆகுது. 18 வந்து 91 12 வயசு ஆக்குறாங்க. அதுவே 1925 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 இயர்ஸாக வந்து ஆக்குறாங்க, 13 வயசு ஆக்குறாங்க. சேட்லி ஆஸ் ரிப்போர்ட்டட் இன் த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து கமிட்டி 1929 த லா ரிமைண்ட் ஆன் பேப்பர். ஓகே, சும்மா என்ன அப்படின்னா பேப்பரில் தான் இருந்ததே தவிர அண்ட் த நாலேஜ் ஆஃப் இட் வாஸ் கன்ஃபைன் டு ஜட்ஜ், லாயர் அண்ட் ஃபியூ எஜுகேட்டட் மேனுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது இருந்தது. சாதாரண மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி எனக்கு வந்து தெரியலை. ஓகேவா. ஏஜ் ஆஃப் வந்து கன்சென்ட் கமிட்டி 1929 வந்து ரிப்போர்ட் பண்ணுதாங்க. இது வந்து பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து இந்த சட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ஓகே, கொஞ்சம் ஜட்ஜஸ், லாயர்ஸ், ஓகே, படித்த கொஞ்சம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் அப்படிங்கிறத பற்றி தெரியுது அப்படின்னு ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி 1929 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா. 1891 12 இயர் ஆட்டும் 1925 13 இயர் ஆட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகுது. ஓகே, சட்டத்தின்படி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தன சமாஜ். பிரார்த்தன சமாஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ரீஜன் வாஸ் அனதர் மகாராஷ்டிரா ரீஜன் வாஸ் அனதர் ரீஜன் வேர் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் அகெயின்ட் ஸ்ட்ரீம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி. ஓகே, பெங்கால்லேருந்து வந்தவங்க. இந்த பிரார்த்தன சமாஜ் அப்படிங்கிறத மட்டும் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எங்கேருந்து இதாகுது அப்படின்னா பாம்பே. ஓகே, மகாராஷ்டிரா ரீஜன்லேருந்து வரக்கூடிய ஒரு தான் என்னது பிரார்த்தன சமாஜ் அப்படின்னு. த மகாராஷ்டிரா ரீஜன் வாஸ் அனதர் ரீஜன் வேர் த ரிஃபார்ம் வந்து ஆக்டிவிட்டீஸ் கெயின் ஸ்ட்ரீம். எ மூமெண்ட் வந்து சிம்ப்ளர் டு த பிரம்ம சமாஜ் பட் ஃபவுண்டட் இன் பாம்பே இன் 1867. 1828 ஓகே பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணாங்களே பெங்காலில். அதே மாதிரி தான் பாம்பேயில் 1867 ஓகே இந்த பிரார்த்தன சமாஜ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவங்க. ஓகே, இவங்க கூட சேர்ந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆர்சி வந்து பந்தர்கர் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து மகாதேவ் கோவிந்த் ரனே அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது 1867 வந்து பிரார்த்தன சமாஜ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. 1867 பாம்பேல வந்து ஆரம்பிக்கப்படுது. யாருனால அப்படின்னா டாக்டர் வந்து ஆத்மராம் பாண்டுரங்னால ஆரம்பிக்கப்படுது. ஓகே, 1825 to 1898 அவங்க கூட சேர்ந்து 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஆர்சி வந்து பந்தர்கர் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து மகாதேவ் கோவிந்த் ரனடே அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து கூட வந்து 2 மெம்பர். தே டிவோட்டட் தெம்செல்ஃப் டு ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வந்து உமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு தன்னை வந்து என்ன பண்ணாங்க டிவோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. அதை ஏதாச்சும் இன்டர்காஸ்ட் ஓகே சமப்பந்தி வந்து முறை எப்படிலாம் சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறமா ஜாதி மறுப்பு திருமணம், அதுக்கப்புறமா விதவைகள் மறுமணம், அந்த உமன் வந்து வளர்ச்சி. ஓகே, உமன் அண்ட் வந்து டிப்ரெஸ் கிளாஸ். ஓகே, பெண்கள் மற்றும் வந்து டிப்ரெஸ் கிளாஸ். ஓகே, அவங்களுடைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அவங்களுடைய வளர்ச்சிக்காண்டி இது பண்ணுறாங்க. அதான் என்ன அப்படின்னா பிரார்த்தன சமாஜுடைய முக்கியமான இதாக இருந்துச்சு, ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. அவங்களோட இதில் இருக்கக்கூடியவங்க தான் யார் 2 மெம்பர் பார்த்தோம் இல்லையா. அதை கோவிந்த் அவங்க பாருங்க ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரனடே தான். ஓகே, கோவிந்த் ரனடே. ஓகே, ரனடே அவங்க தான் எதை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடோ மேரேஜ் வந்து அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. விடோ வந்து மேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. 1861 ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறாங்க? ரனடே தான் ஆரம்பிக்கிறாங்க. விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறத 1861 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூனா வந்து சர்வஜனிக் சபா. ஓகே, 1870 ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறாங்க? ரனடே தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3த்தையும் ஃபார்ம் பண்ணது ரனடே தான். எந்த இயரில் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861. ஓகே, பூனா வந்து சர்வஜனிக் சபா 1870. டெக்கன் வந்து எஜுகேஷன் சொசைட்டி 1884. ஓகே, முக்கியமானது
Widow Marriage Association 1861, Pune Sarvajanic Sabha 1870, Deccan Education Society 1884. 61 Widow Marriage, 70 Pune Sarvajanic Sabha 1884, Deccan Education Society அப்படிங்கிறது முக்கியமானது. 61, 70, 84. ஓகே, ஹிந்து நுகந்து ரிவைவலிசம் இதை இது பண்ணுறது யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ் 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களும் ஓகே அவங்க தான் இது பண்ணதான் ஆரிய சமாஜ் 1875. இந்த பஞ்சாப் த ரிஃபார்ம் மூமெண்ட் வாஸ் ஸ்பியர் ஹெட் பை எனக்கு ஆரிய சமாஜ். ஓகே, இது எங்கே நடக்கு அப்படின்னா பஞ்சாபில் நடக்கு. ஓகே, பஞ்சாபில் ரிஃபார்ம் மூமெண்ட் எது மூலமாக இதாச்சு அப்படின்னா ஆரிய சமாஜ் மூலமாக தான். இட் வாஸ் ஃபவுண்டட் 1875. ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி அவங்களால ஃபார்ம் பண்ணப்படுது. ஓகே, பை எனக்கு வாண்டரிங் அஸ்தட்டிக் இன்னுக்கு வெஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளெயின், அதாவது கேஞ்சட்டிக் பிளெயினுடைய வெஸ்டர்ன் சைடில் ஒரு சாமியார் மாதிரி இது பண்ணிட்டு இருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க தான் இதோட ஃபவுண்டர். இவங்க எதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளெயினில் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பஞ்சாபில் செட்டில் ஆகுறாங்க. அவங்களோட ஐடியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீச் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களோட புக் தான் என்ன அப்படின்னு பார்த்தா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது. ஓகே, சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களுடைய புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது. என்ஜாய்ட் வைல்ட் சர்க்குலேஷன். ஹி டிக்ளேர் த ப்ராக்டிஸ் சச்சஸ் சைல்ட் மேரேஜ், ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அண்ட் அலெஜிங் polluting effects of foreign travel had no scriptural sanction. The positive principle innovated by தயானந்த் ஆவார். எந்த பாலிசி இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான மோனோதீசம். ஓகே, அதாவது ஒர்க்ஷிப் ஆஃப் ஒன் காட். ஓகே, ஒரே ஒரு காடை மட்டும் என்ன பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, ஒர்க்ஷிப் ஆஃப் ஒன் காட் அப்படிங்கக்கூடிய இதை என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் இதை தான். சைல்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ் அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. அது மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஹவ் நோ ஸ்கிரிப்சுரல் சாங்ஷன். ஓகே, என்ன பாசிட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் மோனோதீசம், ஒர்க்ஷிப் ஆஃப் ஒன் காட், கண்டம்னேஷன் ஆஃப் அதாச்சு இந்த உருவ வழிபாடை எதுக்குறாங்க, ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோசியல் ப்ராக்டிக்ஸ். என்ன அப்படின்னா பிராமன் டாமினேட் பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ், சோசியல் ப்ராக்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதுக்குறாங்க. He also rejected the superstitious belief in Hinduism and his cry was go back to Vedas. ஓகேவா, வேத காலத்துக்கு திரும்பி செல்வோம் அப்படின்னு சொன்னவங்க யார், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க தான். ஓகே, ஆரிய சமாஜ் attempt to check the incidence of religious கன்வென்ஷன். ஓகே, மதம் மாற்றாங்க இல்லையா. ஓகே, வெஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியாவில் மதம் மாற்றுறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அதை செக் வைக்கணும், அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஆரிய சமாஜ் முயற்சி பண்ணுது. ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன், ப்ரிஸ்கிரிப்பிங் எ பியூரிஃபிகேட்டரி செரிமோனி கால் சுத்தி அப்படிங்கக்கூடிய இதை மூவ்மெண்ட் அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா பியூரிஃபிகேட்டரி செரிமோனி அதாவது சுத்தி அப்படிங்கிறது. டிரெக்டட் அட் ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியனிட்டி. ஓகே, கிறிஸ்டியனிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள அவங்களுக்காண்டி நடத்தப்பட்ட அந்த செரிமோனி தான் அந்த சுத்தி அப்படிங்கிறது. ஓகேவா, கவுண்டர் கன்வென்ஷன். அவங்கள திரும்பி என்ன அப்படின்னா ஹிந்துஸ்கே கொண்டு வரது, ஹிந்துஸ்காவே மாற்றுறது. பிரைமரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்மில் அவங்களோட ரொம்ப முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா கல்வியை பரப்புறது. இந்த சமாஜ் ஸ்டார்டட் நம்பர் ஆஃப் தயானந்த ஆங்கிலோ வேதிக் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க,
ஓகே சமாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே சமாஜ்னா யார், நம்மளுடைய இன்னுக்கு வந்து ஆரிய சமாஜ் இருக்குது இல்லையா, அந்த ஆரிய சமாஜ் அவங்க ஸ்டார்ட் பண்ணதான் தயானந்த நுக் வந்து ஆங்கிலோ வேதிக் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா நுக் வந்து பரமஹம்சா. ராமகிருஷ்ணா பரமஹம்சா அவங்க மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க அப்படின்னா 1836 டு 1836 டு 1886 தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா அவங்கக்குள்ள இது. சிம்பிள் நுக் வந்து பிரிஸ்ட் ஆஃப் தக்ஷினேஸ்வர் நியர் கொல்கத்தா. கொல்கத்தா கிட்ட தக்ஷினேஸ்வர் அப்படிங்கக்கூடிய இதில் அதில் வந்து பூசாரியாட்டு நுகர்ந்து இருக்கிறவங்க தான் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க. எம்பசைஸ் ஸ்பிரிச்சுவல் நுகர்ந்து யூனியன் வித் காட் த்ரூ என்ஸ்டாட்டிக் ப்ராக்டிஸ் சச்சஸ் நுகர்ந்து சிங்கிங் பஜனாஸ். இங்கே பஜனையெல்லாம் பாடுறது மூலமாக கடவுளை நுகர்ந்து என்ன பண்ணலாம், அவங்க ஸ்பிரிச்சுவலோட நுகர்ந்து கலக்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ணா அவங்களோட இது நம்பிக்கை அப்படின்னு அது வந்து சும்மா அவங்களோட நம்பிக்கை. அண்ட் நுகர்ந்து அரண் நுகர்ந்து அர்த்தன் நுகர்ந்து அர்த்தன் அப்படின்னா சிவியர் நுகர்ந்து ஒர்க்ஷிப்பர் ஆஃப் நுகர்ந்து காட்னஸ் காளியை வந்து கும்பிடக்கூடியவங்க. ஓகேவா. He declared that manifestation of divine mother was infinite. In his view all நுகர்ந்து ரிலிஜியன் contain the universal element. எல்லா மதத்துலேயுமே என்ன அப்படின்னா ஆல் ரிலிஜியன் எல்லா மதத்துலேயுமே என்ன அப்படின்னா யூனிவர்சல் எலமெண்ட் இருக்குது. விச் இஃப் நுகர்ந்து ப்ராக்டிஸ்ட் would lead to நுகு சால்வேஷன். இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா மதத்துலேயுமே யூனிவர்சல் எலமெண்ட் இருக்குது, அதை நம்ம யூனிவர்சல் நம்புங்க அப்படிங்கிறதான். ஓகே யூனிவர்சல் எலமெண்ட் இருக்குது, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை முற்றி நோக்கு வந்து அடையலாம். ஓகே would lead to நுகு சால்வேஷன் he said. ஓகே இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே ராமகிருஷ்ணா அவங்க சொன்னதான் என்ன அப்படின்னா ஜீவா இஸ் சிவா ஆல் நுகன் லிவிங் பீயிங். ஓகே ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் நுகன் காட். எல்லா நுகன் லிவிங் பீயிங்குமே என்ன அப்படின்னு பார்த்தா கடவுள் தான் அப்படின்னு சொன்னவங்க யார், ராமகிருஷ்ண பரமஹம்சா தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, ஆல் ஓகே ஜீவா இஸ் சிவா. ஓகேவா ஜீவா ஆல் நுகன் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா நுகந்து லிவிங் பீயிங்குமே என்ன அப்படின்னா கடவுள் தான் அப்படின்னு. சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரெக்கார்டஸ் நுகந்து காட். ஓகேவா மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது காடுக்கு நுகர்ந்து உதவி பண்ணுற மாதிரி அப்படின்னு. ராமகிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க யார் அப்படின்னா கொல்கத்தாவில் ஒரு பூசாரி. தக்ஷினேஸ்வர் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்து பூசாரியாக இருப்பாங்க. இவங்களோட என்ன அப்படின்னா பஜனை பாடுறது மூலமாக கடவுள்கிட்டே என்ன அப்படின்னா இது பண்ணலாம் அப்படிங்க அவங்களோட நம்பிக்கை. இவங்க காளியை வந்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா மதத்துலேயுமே என்ன அப்படின்னா யூனிவர்சல் எலமெண்ட் இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம் முற்றி அதாவது சால்வேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் அடைய முடியும். ஓகே ஜீவா இஸ் சிவா அதான் எல்லா நுகர்ந்த ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா லிவிங் பீயுமே கடவுள் தான் அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரெக்கார்டட் அஸ் நுகர்ந்து காட். ஓகேவா யார் நுகர்ந்து மனுஷங்களுக்கு நுகர்ந்து சேவை பண்ணுறாங்களோ அவங்க தான் நுகர்ந்து கடவுள் அப்படி சொல்லி சொன்னாங்க. யார் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சா அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ராமகிருஷ்ணா நுகர்ந்து மிஷனில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமகிருஷ்ணாவோட பிரைமரி அச்சீவ்மெண்ட் வாஸ் இஸ் எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் நுகு youth who were dissatisfied with the rational orientation of religious reform organization such as வந்து பிரம்ம சமாஜ். அது மூலமாக என்ன அப்படின்னா அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஒரு சமாதானம் இவங்க அடிச்சிருக்காமல் இருப்பாங்க இல்லையா, அதாச்சும் திருப்தி அடையாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹூ ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் த ரேஷனல் ஓரியன்டேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் வந்து ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன். அப்படி இல்லாத நோக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடான இருக்கவங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. எஜுகேட்டட் நோக்கு வந்து யூத் அட்ராக்ட் பண்ணிச்சு. ராமகிருஷ்ண நோக்கு மிஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1886 இறந்துடுறாங்க. யார் நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சா அவங்க இறந்துடுறாங்க. அவங்களோட சீடராக இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய நோக்கு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அண்டர்டுக் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் ஹிஸ் லைஃப் அண்ட் டீச்சிங் நோன் இன் இந்தியா அண்ட் அப்ராட். அவங்க தான் யார் நம்மளோட விவேகானந்தா. விவேகானந்தா அவங்க வந்து யாரோட டிஸ்பிள் அப்படின்னா யாரோடைய சீடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய சீடர் தான் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து
விவேகானந்தா ஓகே அவங்க ஓகே ஃபாலோயிங் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரி விவேகானந்தா எக்ஸ்டாபிஷ் ராமகிருஷ்ண மிஷன் ஓகேவா என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரியோடைய ஆர்கனைசேஷன் ஓகே அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த விவேகானந்தர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விச் டிட் நாட் நோ வந்து restrict itself to religious activity but was actually involved in social cause என்ன அப்படின்னா இது வந்து ரிலீஜியஸுக்கு மதம் பேஸ் பண்ணி நோக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து கிடையாது அது வந்து அதுக்கு வந்து அது கிடையாது இது வந்து சோசியல் காஸ் ஓகே முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தா சமூக நோக்கு வந்து இதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இது வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்குறது ஹெல்த் கேர் அண்ட் நோக்கு வந்து ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் காலமிட்டிஸ் இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன் வந்து அவங்க பண்ணிக்கக்கூடிய ஒர்க் ஓகேவா என்னது சோசியல் காஸ் தான் எஜுகேஷன் ஹெல்த் கேர் கொடுக்குறது ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் வந்து காலமிட்டிஸ் சுவாமி வந்து விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா நரேந்திரநாத் தத்தா அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய இயற்பெயர் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதான் நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது இவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபாலோவர் தான் இவங்க அண்ட் எஜுகேட்டட் யூத் ஹி வாஸ் ட்ரான் டு ராமகிருஷ்ணா மெசேஜ் இந்த ராமகிருஷ்ணா அவங்களுடைய மெசேஜ் எல்லாம் பரப்புகிறாங்க ஓகே ஹீஸ் dissatisfied with conventional philosophy position and practice. He advocated the practical Vedanta of service to humanity and attracted the tendency to defend every institution simply because it was connected with religion. என்ன அப்படின்னா இவங்க வந்து மனித நேயத்தோடு என்னது செயல்படுறாங்க மனித நேயம் ஓகே தான் இது பண்ணதாங்க அதை வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் ஓகே சேவை பண்ணுறத ஒரு விஷயத்தை தான் இது பண்ணிகிட்ருக்காங்க சிம்ப்ளி பிகாஸ் ஹி வாஸ் கனெக்டட் வித் ரிலிஜியன் ஹீ எம்பசைஸ் எ கல்ச்சுரல் நேஷனலிசம் அண்ட் மேட் எ கால் டு இந்தியன் யூத் டு ரீஜென்ரேட் ஹிந்து சொசைட்டி இவங்க என்ன அப்படின்னா ஹிந்து சொசைட்டியை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க யார் நம்மளுடைய சுவாமி விவேகானந்தா அவங்க ஓகேவா என்னது ஹி எம்பசைஸ்ட் எ கல்ச்சுரல் நேஷனலிசம் அண்ட் மேடிய கால் டு இந்தியன் யூத் டு ரீஜென்ரேட் ஹிந்து சொசைட்டி ஹிஸ் ஐடியா பிரீட் எ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அமாங் இந்தியன்ஸ்க்கு நடுவில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துச்சு இங்கே இவங்களோட இது self-confidence who felt inferior in relation to the materialized achievement of the West. He became famous for his address என்ன அப்படின்னா on Hinduism at 1893 சிக்காகோ அப்படிங்கக்கூடிய இதில் வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கிற இதில் பேசியிருக்காங்க அதனால் பிரபலம் அடைஞ்சாங்க சுவாமி விவேகானந்தர் அவங்க 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ் சிக்காகோ டிஸ்பைட் ஹிஸ் ஃபேம் ஓகே அவங்க வந்து அவங்களோட புகழ் இருந்தாலும் ஹி வாஸ் கண்டெம்டட் பை ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் ஃபார் சஜஸ்டிங் தட் லோவர் காஸ்ட் ஷுட் பி ஃபாலோட் டு என்கேஜ் இன் த ஹிந்து ரிச்சுவல் ஃப்ரம் விச் தே வர் ட்ரெடிஷ்னலி எக்ஸ்க்ளூடட் Vivekananda's activist ideology rekindled the desire for political change among many Western education young Bengali. Many of the youth who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. ஓகேவா எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா விவேகானந்தரால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க இப்போ தியோசபிக்கல் சொசைட்டி தியோசபிக்கல் சொசைட்டி இப்போ வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சான் இருக்காங்க அவங்களோட சீடர் தான் யார் நம்மளோட சுவாமி விவேகானந்தர் அவங்க வந்து ஒரு ரீஜென்ரேட் ஹிந்து சொசைட்டியை ரீஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய இது எல்லாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து ஏற்படுத்துது அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1893 யார் நம்மளோட சுவாமி விவேகானந்தா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு வந்து காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன் சிக்காகோவில் வேர்ல்டு காங்கிரஸ் ரிலிஜன் அப்படிங்கக்கூடிய இது ஏற்படுத்துகிறாங்க he was condemned by orthodox Hindus for suggesting that lower caste should be வந்து allowed to engage in the Hindu rituals என்ன அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்னால கண்டனம் பண்ணப்படுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க லோவர் காஸ்ட்லேயே ரிச்சுவல்ஸில் இது பண்ணி சொல்லி ஓகேவா அதனால் விவேகானந்தாஸோடைய ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன அப்படின்னா
பொலிட்டிக்கல் சேஞ்சஸை நோக்கு வந்து ஏற்படுத்துச்சு. ஓகே, இவங்க வந்து ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்காக நோக்கு வந்து இருந்தாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ஸ், விதேசி மூமெண்ட். ஓகே, அப்போதெல்லாம் விவேகானந்தா அவங்களுடைய இது வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஏ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ஸ், விதேசி மூமெண்ட் அந்த நடக்கக்கூடிய அந்த பீரியட்லாம். தியோசோஃபிக்கல் நோக்கு சொசைட்டி. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் ஹெச்பி நோக்கு வந்து பலபத்ஸ்காய் அண்ட் கர்னல் நோக்கு வந்து ஹச்எஸ் நோக்கு வந்து ஆல்காட். ஆல்காட் அப்படிங்கிறவங்கனாலையும் பல்பத்ஸ்காய் அப்படிங்கிறவங்கனாலையும் தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது ஃபவுண்ட் பண்ணப்படுது. தியோசோஃபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் ஹெச்பி பல்பத்ஸ்காய் அண்ட் கர்னல் நோக்கு ஹச்எஸ் நோக்கு ஆல்காட். இவங்க 2 பேத்தினால தியோசோஃபிக்கல் சொசைட்டிங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா 1875 இல்லை யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது ஆரிய சமாஜ் இங்கே தொடங்குச்சு இல்லையே 1875. அப்போ மோஸ்ட்ல யூஎஸ்ஏல தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, லேட்டர் இஸ் ஷிஃப்டட் டு இந்தியா. ஓகே, இந்தியாவில் அதுக்கப்புறம் அடையார் சென்னையில் 1886 வந்து தியோசோஃபிக்கல் சொசைட்டி வருது. எப்போஸ்ல வருது? அடையார் சென்னையில் 1886 வந்து வருது. Theosophical Society stimulated study of Hindu classics, especially the Upanishad and Bhagavad Gita. Okay, Theosophical Society என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா a study of Hindu classics. ஹிந்து கிளாசிக்ஸை பற்றி படிக்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. பகவத்கீதை, ஓகே, உபநிடதம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, தூண்டுறாங்க. தியோசோஃபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரிவைவல் ஆஃப் புத்திசம். ஓகே, புத்திசம் அந்த ரிவைவலுக்கும் இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டி தான் முக்கிய காரணமாக இருக்குது. வெஸ்டர்ன் ஐடியா Hindu scriptures gave educated Hindus great pride in their traditional and culture. ஓகேவா, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஹிந்து ஸ்கிரிப்சர்லேயே இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கக்கூடிய இதை வந்து இது பண்ணும்போதுல ஒவ்வொரு ஹிந்துஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமைப்படுறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பற்றி. ஓகேவா, அதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி-பெசன்ட். ஓகே, அன்னி-பெசன்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அன்னி-பெசன்ட் 1847 to 1933. ஓகேவா, அதில் தான் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் ஆகிறாங்க. ஓகே, ஆல்காட் அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து தியோசோஃபிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட் ஆகிறாங்க நம்மளுடைய அன்னி-பெசன்ட் அவங்க. ஷி பிளேட் வந்து ரோல் இன் இந்தியன் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஃபார்ம்டு த ஹோம் ரூல் லீக். ஓகே, ஹோம் ரூல் லீக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் இவங்க தான் டிமாண்டிங் வந்து ஹோம் ரூல் டு இந்தியா. ஓகே, இந்தியாவுக்கு வந்து சுயராஜ் இண்டிபெண்டான ஒரு ரூல் இருக்கணும், அதான் ஹோம் ரூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த லைன் ஆஃப் வந்து இரிலேண்ட். இரிலேண்ட் வந்து அந்த அவங்களுடைய நாட்டுடைய முறைப்படி வந்து இது பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. அன்னி-பெசன்ட் ஸ்ப்ரெட் தியோசோஃபிக்கல் ஐடியா த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர். அவங்களோட நியூஸ் பேப்பர் தான் என்ன அப்படின்னா அன்னி-பெசன்ட் அவங்களோட நியூஸ் பேப்பர் தான் நியூ இந்தியா காமன் வீல். அது மூலமாக தன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தியோசோஃபிக்கல் சொசைட்டி ஃபஸ்ட்டு 1875 யூஎஸ்ஏல ஆரம்பிக்கிறாங்க. 1886 என்ன அப்படின்னா அடையாரில் சென்னை வந்து வராங்க. அவங்க வந்து உபநிடதம் வந்து பகவத்கீதையெல்லாம் படிக்கிறதுக்கு துண்டுகோல் தூண்டுறாங்க. அதுக்கப்புறமா அன்னி-பெசன்ட் அவங்க ஆல்காட் அவங்க இறந்ததுக்கப்புறம் அன்னி-பெசன்ட் அவங்க பிரசிடெண்ட்டாக வராங்க. ஹோம் ரூல் லீக் இந்தியாவில் ஆரம்பிக்க இவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஓகே, தியோசோஃபிக்கல் ஐடியாஸை எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர் மூலமாக பரப்பியிருக்காங்க, அதாவது நியூ இந்தியா காமன்வெல்த் மூலமாக. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஆன்டி வந்து காஸ்ட் மூமெண்ட். ஓகேவா, ஜாதி வந்து மறுப்பு மூமெண்ட். ஓகேவா, அது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஜோதிபாய் வந்து புலை எங்கள் எப்போசில் பிறந்தாங்க அப்படின்னா ஜோதிபா வந்து கோவிந்த்ராவ் பூலே அப்படிங்கிறவங்க 1827 பிறந்திருக்காங்க, மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. ஜோதிபாய் கோவிந்த் ராவ் பூலே அப்படிங்கிறவங்க 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. ஹி ஓப்பன் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள் இன் 1852 இன் வந்து பூனா. அதாச்சும் பூனாவில் என்ன அப்படின்னா 1852 அன்டச்சபிளாகி தீண்டாமைக்கு வந்து எதிராக அவங்களுக்கு வந்து அன்டச்சபிளுக்கு எதிராக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1852 பூனாவில். ஹி லான்ச் த வந்து சத்ய சதோக் சமாஜ். ஓகே, அதாவது ட்ரூ சீக்கர் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய சொசைட்டியை என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. சத்ய சோதக் சமாஜ்
ட்ரூ சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு 1870 டு ஸ்டிர் நோக்கு வந்து நான் பிராமின் மாசஸ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா, நான் பிராமின் மாசஸ்க்கும் என்ன அப்படின்னா சுயமரியாதையோடு இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த சத்திய சோதக் நோ சமாஜ் அப்படிங்கிறது. பூலே நோக்கு வந்து அப்போஸ் சைல்ட் மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். ஓகேவா, சைல்ட் மேரேஜுக்கு நோக்கு வந்து அப்போஸ் பண்ணியும் விடோ ரீமேரேஜுக்கு நோக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜோதிபா, ஓகே, ஜோதிபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபாய் நுகந்து பூலே. ஜோதிபாவும் அவங்களோட ஒய்ஃபான சாவித்ரிபாய் பூலே அவங்களும் ஓகே அவங்களோட ஃபுல் லைஃப்பை எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்லிஃப்ட் ஆஃப் த டிப்ரெஸ்ட் நுகந்து கிளாஸஸ் அண்ட் உமன். ஓகேவா, பின்தங்கி நுகர்ந்த மக்கள், ஓகே, அந்த உமன், ஓகே, பெண்கள், ஓகே, டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஓகே, அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜோதிபாய் வந்து ஓப்பன்ட் ஆஃபனேஜ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் நோக்கு விடோஸ். ஓகே, நிறைய நோக்கு வந்து ஹோம்ஸு அதெல்லாம் விடோஸ்க்கு ஹோம்ஸ் ஆஃபனேஜ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஹிஸ் ஒர்க், இவங்களோட ஒர்க் தான் என்ன அப்படின்னா குலாம்கிரி. ஓகே, குலாம்கிரி அப்படின்னா ஸ்லேவரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நோக்கு வந்து டெக்ஸ்ட் தட் சம்ரைஸ்ட் மெனி ஆஃப் ஹிஸ் நோக்கு ரேடிக்கல் ஐடியாஸ். குலாம்கிரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்லேவரி, அதாச்சும் அடிமை அப்படிங்கிற அர்த்தம். இந்த புக்கை வந்து எழுதினது யார் அப்படின்னா ஜோதிபாய் புலே. ஓகே, இவங்க தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, முக்கியமானது. இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா நாராயண குரு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகே, born to poor parents in வந்து கேரளா நாராயண குரு. ஓகே, evolved into a poet அண்ட் நோக்கு ஸ்காலர் இன் மலையாளம். ஒரு சின்ன நோக்கு வந்து ஒரு சின்ன நோக்கு வந்து என்ன அப்படின்னா ஏழை நோக்கு வந்து குடும்பத்தில் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா நாராயண குரு அவங்க. போயட் ஆகுறாங்க, மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட் போயட் ஆகுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை த டெரிபிள் நோக்கு வந்து காஸ்ட் ட்ரைடான்சி தட் த லோவர் காஸ்ட் நோக்கு வந்து பீப்புள் சஃபர்டு. He dedicated his whole life for the betterment of the approached. Untouchable, discrimination, அதுக்கெலாம் நோக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணியிருக்காங்க. கேரளாவில் ஹி செட்டப் த இவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறத. எதுக்கு அப்படின்னா டிப்ரெஸ் கிளாஸஸை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஹி எக்ஸ்டாபிஸ் எ கிராண்ட் டெம்பிள் அட் அருவிபுரம். ஓகே, அருவிபுரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்காங்க நாராயண குரு அவங்க. அண்ட் டெடிகேட்டட் டு நுகோ ஆல் திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் சச்சஸ் ஓகே குமாரன் நுகந்த ஆஷன். ஓகே, குமாரன் ஆஷன் அண்ட் டாக்டர் நுகந்த பால்பு. ஓகே, வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிஸ் ஐடியா. இவங்கெல்லாம் வந்து ஓகே நாராயண குருவனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. ஐயன் காளி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஐயன் காளி வந்து 1863 ஓகே வெங்கனூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் என்ன பிறந்தாங்க, திருவனந்தபுரமில் ஓகே வெங்கனூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயன் காளி அப்படிங்கிறவங்க. தென் இந்த நோக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூரில் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் வந்து வெங்கனூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பிறந்தவங்க தான் ஐயன் காளி அப்படிங்கிறவங்க. டிஸ்கிரிமினேஷன் ஹி ஃபேஸ் அஸ் ஏ சைல்ட் டேன் ஹிம் இன்டு ஏ நோக்கு லீடர். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க குழந்தையாக இருக்கும் போச்சுல ஓகே வேறுபாடு நோக்கு அதுதான் அவங்கள எதாக ஆக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கிரேட் லீடராக நோக்கு வந்து ஆக்கியிருக்கு. ஓகேவா, ஜாதி எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஆன்டி காஸ் நோக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இதை ஐயன் காளி அவங்களுக்கு தந்திருக்கு. ஹூ லீடர் நோக்கு ஃபவுண்ட் ஃபார் பேசிக் ரைட்ஸ். ஓகே, அடிப்படை நோக்கு உரிமைக்காண்டி போராடுறாங்க. இன்க்ளூடிங் நோக்கு அக்சஸ் டு பப்ளிக் நோக்கு ஸ்பேஸ் அண்ட் என்ட்ரி டு ஸ்கூல். ஓகேவா, ஓகே இங்கே பள்ளிகளுக்கு போகிறதுக்கு பப்ளிக் பிளேஸஸ்க்கு ஓகே போகிறதுக்கு கூட நோக்கு மறுக்கப்பட்ட அதை பேசிக்கான அடிப்படை உரிமைகளை இங்கே மீட்டிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் பை நோக்கு ஸ்ரீ நாராயண குரு. ஓகே, நாராயண குருவால் ஐயன் காளி அவங்க இன்ஸ்பயர் ஆகி ஓகே இவங்க ஒரு யோகம் அப்படிங்கக்கூடிய இதை ஃபாலோ பண்ணாங்க, இந்த ஃபவுண்ட் பண்ணாங்களே ஆர்கனைசேஷன். அதே மாதிரி இவங்க ஓகே சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கக்கூடிய இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த உமன் இன் 1907 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சாதுஜன பரிபாலன சங்கம் இன் 1907 முக்கியமானது. ஓகே, இஸ்லாமிக் ரிஃபார்ம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இஸ்லாமிக் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த சப்ரேஷன் ஆஃப் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அந்த ரிவால்வ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இந்தியன் முஸ்லீம்ஸ் லுக்டு டு வெஸ்டர்ன் கல்ச்சர் வித் சஸ்பென்ஷன். என்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்யூனிட்டி வந்து ஃபியர் தட் அந்த
அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி எல்லாம் நோக்கும் ஃபியர், ஓகே, பயப்படுறாங்க. இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஐடியா அதுக்கு வந்து நம்மளோட மதத்துக்கு என்டேஞ்சர் தியர் ரிலிஜியன், அவங்களோட மதத்தை இதை அச்சுறுத்தும் அப்படிங்கிற இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தேர்ஃபோர் ஒன்லி a ஸ்மால் செக்ஷன் ஆஃப் முஸ்லீம் வந்து அட்டெம்ப்ட் த நியூ அவென்யூ ஃபார் மாடர்ன் எஜுகேஷன். அதனால முஸ்லீம்ஸில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் என்ன அப்படின்னா மாடர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னா சையத் நுகந்து அகமத் கான். ஓகே, சையத் நுகந்து அகமத் கான் அப்படிங்கிறவங்க டெல்லியில் நுகந்து என்ன அப்படின்னா ஓகே, பார்ன் இன் டெல்லி. ஓகே, இன்டு ஏ நோபல் நுகந்து முஸ்லீம் ஃபேமிலி, நோபல் முஸ்லீம் ஃபேமிலியில் நுகந்து பிறக்கிறாங்க. சையத் நுகந்து அகமத் கான் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. ஓகே, சையத் நுகந்து அகமத் கான் தாட் தட், ஓகே, அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, முஸ்லீம் கிட்ட லேக் ஆஃப் வந்து எஜுகேஷன் இருக்கிறது தான். ஓகே, எஸ்பெஷலி வந்து மாடர்ன் வந்து எஸ்பெஷலி மாடர்ன் எஜுகேஷன் ஹேட் ஹார்ம்டு த முஸ்லீம்ஸ் கிரேட்லி. எஜுகேஷன் இல்லாததான் வந்து என்னது முஸ்லீம்ஸை ரொம்ப பெருசாக பாதிக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அண்ட் கெப்தம் வந்து பேக்வேர்ட், அதுதான் அவங்கள பேக்வேர்டில் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஹீ வந்து எக்ஸ்காஸ்டட் த முஸ்லீம் டு அக்செப்ட் வெஸ்டர்ன் வந்து சயின்ஸ் அண்ட் டேக் அப் கவர்மெண்ட் சர்வீஸ். ஓகே, வெஸ்டர்ன் சயின்ஸை அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட் சர்வீஸில் முஸ்லீம்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் சையத் வந்து அகமத் கான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் சயின்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும், கவர்மெண்ட் சர்வீஸில் முஸ்லீம்ஸும் வரணும், ஓகேவா, அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. ஹீ ஃபவுண்டட் எ சயின்டிஃபிக் சொசைட்டி அண்ட் டிரான்ஸ்லேட்டட் மெனி வந்து இங்கிலீஷ் ஸ்கூல், எக்ஸ்பெஷலி த சயின்ஸ் ஸ்கூல்ஸ், சாரி இவங்க வந்து என்ன பண்ணால் சயின்டிஃபிக் சொசைட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்ட் பண்ணுறாங்க. நிறைய வந்து இங்கிலீஷ் புக்ஸு சயின்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் உருதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. யார், நம்மளோட சையத் வந்து அகமத் கான் இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய புக்கெல்லாம் உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஹி பிலீவ் தட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வந்து முஸ்லீம் ஓகே would be best served if they bonded with the British வந்து கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட நல்லா இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ரேதர் தென் பிஞ்ச் இட் வித் ரைசிங் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட வந்து இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கருத்தாக இருந்துச்சு. ஸோ ஹி அட்வைஸ் த முஸ்லீம்ஸ் டு டேக் டு வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து எடுங்க. ஸோ டு கான்சன்ட்ரேட் ஆன் இட். ஓகே, படிப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ஓகே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க. எதை விட அப்படின்னா நேஷ்னலிஸ்ட்டை விட என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சையத் அகமத் கான் அவங்க நம்புகிறாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் என்ன அப்படின்னா இது கிடைக்கும் அப்படிங்கிறது. அலிகார் மூமெண்ட், சையத் அகமத் கான் மூமெண்ட். ஓகே, இவங்களோட மூமெண்ட் தான் என்ன அப்படின்னா அலிகார் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் ஸோ கால் பிகாஸ் இட் வாஸ் சென்டர் அண்ட் அரௌண்ட் த அலிகார் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் ஃபவுண்டட் பை ஹிம் இன் 1875. ஓகே, அலிகார் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் இவங்களால தான் ஃபவுண்ட் பண்ணப்படுது 1875. ஓகே, விச் இஸ் த லேண்ட்மார்க் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் வந்து முஸ்லீம் எஜுகேஷன். இந்தியன் முஸ்லீம் வந்து எஜுகேஷனுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக வந்து இருக்குது. என்னது, அலிகார் முகமதின் வந்து ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் யாரால் ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா சையத் அகமத் கான் அவங்களால ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் ஓகே அலிகார் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, 1875 இது பண்ணப்படுது. முஸ்லீம் எஜுகேஷனுக்காண்டியே கொண்டு வராங்க. த காலேஜ் வாஸ் ரைஸ் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு காலேஜாக எனக்கு வந்து கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் அது யூனிவர்சிட்டியாக எனக்கு 1920 எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்வலிஸ்ட் வந்து மூமெண்ட் தான் தியோபந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தியோபந்த் வாஸ் த ரிவர்வலிஸ்ட் மூமெண்ட். இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை வந்து இது பண்ணக்கூடியவங்க. ரிவர்வலைஸ் மூமெண்ட் ஆர்கனைஸ் பை த வந்து ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம். ஓகே, உலிமாவா அப்படிங்கிற அது மூலமாக இவங்களோட லீடர்ஷிப் யாருக்கு கீழே நோக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகமத் வந்து காசிம் வந்து வனோதபி. ஓகே, மனோதபி அவங்களும் ஓகே ரஷீத் வந்து அகமத் கங்கோத்ரி இவங்க இந்த ரெண்டு பேர் வந்து மூலமாக தான் இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படிங்கிறது தலைமை தாங்குறாங்க. ரெண்டு பேர் யார், முகமத் வந்து காசிம் பனோதாபி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸ்கூலை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா தியோபந்தில் ஸ்கூல் வந்து ஓகே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா
சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நோக்கு யூபி. உத்தரப்பிரதேஷில் சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்டில் தியோபந்த் அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1866. இந்த ஸ்கூலோடைய இந்த கரிக்குலம் சொல்லுவாங்க இல்லையா, கரிக்குலம் அதாச்சு சிலபஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையாது. த இன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கு இம்பேக்டட் வாஸ் இன் ஒரிஜினல் இஸ்லாமிக் ரிலிஜியன். அது இஸ்லாமிக் நோக்கு மறந்தபடி தான் இருக்கும். அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டியை திரும்பி கொண்டு வரணும். ஓகேவா, அதை திரும்பி கொண்டு ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. அதனால் அந்த ஸ்கூலோடைய நோக்கம் தியோபந்தில் 1866 ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலோடைய கரிக்குலம் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிக் முறைப்படி எல்லாமே அப்படி தான் இருக்குமே தவிர வெஸ்டர்ன் இதெல்லாம் இருக்காது. மௌலானா முகமத் உல் ஹாசன் பிகம் த நியூ தியோபந்த் லீடர். ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, முகமத் காசிம் வனோதவி அண்ட் ரஷீத் அகமத் கங்கோத்ரி, அவங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா. இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மௌலானா முகமத் உல் ஹாசன், அவங்க தான் இப்போ புதுசாக நியூ தியோபந்த் லீடராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜமாய்த் உல் உலமா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் த தியோஷியன் led by him gave a concrete shape to Hassan's idea of production of religious and political rights of the Muslims in the overall context of Indian unity. என்ன அப்படின்னா அவங்களோட ஐடியானால தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மதம் இது பண்ணி ஒரு அதை கவுன்சில் லீட் பண்ணப்படுது. அதான் ஜமாயத் உல் உலிமா அப்படிங்கன்னு சொல்லிட்டு யாரால் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, மௌலானா முகமதுல் ஹாசன் அவங்க மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதத்தையும் அரசியலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசியல் உரிமைகள் மத உரிமைகள் முஸ்லீம்ஸ்குள்ளே பாதுகாக்கலாம், யூனிட்டியாக இது பண்ணலாம் அப்படிங்கிறக்கூடியது தான். ஓகேவா, அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட். பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் த 19th சென்ச்சுரியோடைய மிடில் ஆரம்பிக்கப்பட்டது தான். மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த ரிஃபார்மஸ் மூமெண்ட். ஃபர்டன்ஜி இந்த ஃபர்டன்ஜி நரோஜி அப்படிங்கிறவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணாங்க. எதை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்சி ரிஃபார்ம் சொசைட்டி அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணாங்க. ஃபார்சி ரிஃபார்ம் சொசைட்டி 1851 யாரால அப்படின்னா ஃபர்டுன்ஜி நரோஜி அப்படிங்கிறவங்களால ஃபார்ம் பண்ணப்படுது. பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட் 1851. அதில் ராஸ்ட் கோஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ட்ரூத் டெல்லர்னு அர்த்தம், அதாச்சும் உண்மை பேசுகிறவங்க அப்படின்னு அர்த்தம். ராஸ்ட் கோஃப்டர் வாஸ் த மெயின் வாய்ஸ் ஆஃப் த மூமெண்ட். இந்த பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்டோடைய ஸ்லோகன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ராஸ்ட் கோஃப்டர் அப்படிங்கிறது பெராம்ஜி மலபாரி ஆர்கனைஸ்ட் a கமெண்ட் ஃபார் லெஜிஸ்லேஷன் அகெயின்ஸ்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ். குழந்தைகள் திருமணம் இருக்கு இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டாக சட்டம் இயற்றுறாங்க. ஒரு கமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதவங்க ஓகேவா. த கம்யூனிட்டி ப்ரொடியூஸ்ட் மெனி லீடர்ஸ். இந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க தான் ஃபெரோஷா மேக்தா, தின்சாவ் வாஜா அப்படிங்கிறவங்கலாம் யாலி காங்கிரஸோடைய பிக் ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாத்துமே என்ன அப்படின்னா பார்சி கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க தான். ஓகேவா. சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு நடக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரன் ஹாரிஸ் அண்ட் நம்தாரிஸ் அப்படிம்பாங்க. நிரன் ஹாரிஸ் தான் யார், நம்தாரிஸ் தான் யார் அப்படின்னு பார்க்கலாம். இது த சீக்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் அட்டம் டு ரிஃபார்ம். சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சாபில் சீக்கியர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு. பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவங்க தான் நிரன்ஹாரி. நிரன்ஹாரியோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவங்க தான். அவங்க எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்ஷிப் ஆஃப் காட் ஆஸ் நிரங்கர். நிரங்கர்னால் என்ன அர்த்தம்னா ஃபார்ம்லெஸ், உருவம் அற்ற அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. உருவமற்ற நிரங்காரம் என்ன பண்ணணும், கும்பிடுறது, வழிபடுறது. பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவங்க. இதில் என்ன கிடையாது அப்படின்னா உருவ வழிபாடு கிடையாது. அதான் ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடியல்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ், சடங்குகள் கிடையாது. ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப்
குருநானக், ஓகே, குருநானக் அவங்களுடையது. அண்ட் ஆதி கிரந்த், ஓகே, ஆதி கிரந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹோலி புக். ஓகே, நான் ஹிந்துஸ்க்கு பகவத்கீதை, இங்கே கிறிஸ்டினுக்கு பைபிள் இருக்க மாதிரி ஆதி கிரந்த் அப்படிங்கிறது ஓகே அவங்களுக்குள்ள நோக்கு வந்து ஹோலி புக். ஓகேவா, அதோடைய எசன்ஸ், ஓகே, டீச்சிங் அவங்களோட அதில் இருக்கக்கூடிய நோக்கு வந்து நல்ல விஷயங்கள். அதுவும் ஓகே குருநானக், ஓகே, அவங்களுடைய இதையும் என்ன பண்ணாங்க, மதிச்சாங்க. ஓகேவா, அது மட்டும்தானே தவிர உருவ வழிபாடோ எதுவும் என்ன அப்படின்னா இதில் கிடையாது. யார், பாபா தயாள்தாஸ் நோக்கு ஃபார்ம் பண்ண இந்த நிரன்காரி மூமெண்ட்டில் நோக்கு வந்து நோக்கு வந்து ஐட்டேட்டர் த ப்ராஹிபிஷன் ஆன் நோக்கு மீட் ஈட்டிங். ஓகே, இந்த இறைச்சி சாப்பிட்றது, லிக்வர் நோக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், மது நோக்கு வந்து சாப்பிட்றதுலாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா தடை விதிச்சிச்சு இந்த நோக்கு வந்து இது. ஓகே, நம்தாரி மூமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்தாரி மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பாபா நோக்கு வந்து ராம்சிங் அப்படிங்கிறவங்க. நம்தாரியை ஃபார்ம் பண்ணது பாபா ராம்சிங் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து அனதர் நோக்கு சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட் அமாங் த சிக்ஸ். ஓகேவா, சிக்ஸ் கடையில் இன்னொரு நோக்கு வந்து சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் தான் நம்தாரி மூமெண்ட் அப்படின்னு. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்தாரிஸ் நோக்கு வந்து இன்சிஸ்டட் ஆன் பியரிங் த சிம்பிள் ஆஃப் நோக்கு வந்து சிக்கிம் எக்ஸப்ட் த நோக்கு வந்து கிர்பான். இங்கே கிர்பான் அப்படின்னா அதாவது ஸ்வாட். ஓகேவா, அவங்களுடைய முறைப்படி ஸ்வாடகி கத்தி அப்படிங்கக்கூடிய எனக்கு வந்து இதை வந்து வச்சுருக்கணும் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா லத்தியை வந்து கொண்டு வந்தாங்க இந்த பாபா நோக்கு வந்து ராம்சிங் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, கொண்டு வந்தாங்க. இட் கன்சிடர் போத், அது எதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் நோக்கு வந்து ஈக்குவல். ஓகே, ஆணும் பெண்ணும் நோக்கு சமம் அப்படிங்கிறதையும் விடோ ரீமேரேஜ் ஓகே ஏதாச்சும் விதவை நோக்கு வந்து மறுமணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்ணுறது அப்படின்னா கைமைப்பெண் மறுமணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுது. இட் ப்ராஹிபிட்டட் நோக்கு டவுரி நோக்கு வந்து சிஸ்டம். இங்கே வரதட்சணை, அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ், அதுக்கெலாம் என்ன அப்படின்னா தடை விதிக்குது. ஓகேவா, இது நம்மளுடைய நம்தாரி நோக்கு மூமெண்ட் அப்படிங்கிறது. இந்த வேக் ஆஃப் த நோக்கு வந்து கேதரிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் கிறிஸ்டியன் மிஷினரி சிங் சபா ஆஃப் நோக்கு வந்து அம்ரிட்சர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறவங்க சுத்தி மூமெண்ட் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் நோக்கு வந்து மிஷினரி. ஓகே, இவங்களாம் நோக்கு வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சீக் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்ரிட்சரில் என்ன பண்ணுறாங்க சிங் சபா அப்படிங்கக்கூடிய ஒன்று என்ன பண்ணுறாங்க நிறுவுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சீக்கிசமை ரிஸ்டோர் பண்ணும், அதோட பியூரிட்டியை காக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. வித் சப்போர்ட் ஆஃப் நோக்கு இந்த பிரிட்டிஷோடைய சப்போர்ட் மூலமாக இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்சா நோக்கு வந்து காலேஜ் அப்படிங்கக்கூடிய காலேஜ் அம்ரிட்சரில் இங்கே சீக்ஸ்காண்டி நோக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. வந்து கல்சா காலேஜ் ஃபார் த சீக்ஸ் இன் அம்ரிட்சர். சிங் சபா வாஸ் எ ஃபோர் ரன்னர் ஆஃப் த அகாலி மூமெண்ட். அகாலி மூமெண்ட் ஓகே பஞ்சாபில் இருக்கு இல்லையா, அதோடைய வந்து முன்னாள் இது அப்படி அதாச்சும் இதுதான் என்ன அப்படின்னா முன்னோடி. ஓகே, சிங் சபா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அகாலி மூமெண்ட்டுக்கு ஓகே ஃபோர் ரன்னராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இவ்வளோதான். இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் நோக்கு சோசியல் ரிஃபார்ம்னு பார்த்தோம் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் பாப்புலராக நம்ம வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் ராமலிங்க நோக்கு வந்து சுவாமிகள் ராமலிங்க நோக்கு அடிகள் 1823 to 1874. அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, மருதூர். மருதூர் வில்லேஜ் நியர் நோக்கு சிதம்பரம். சிதம்பரம் கிட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தாங்க. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத், அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமாட்டு அவங்க அண்ணன் கூட சென்னைக்கு நோக்கு வந்துட்டாங்க. ஹிஸ் நோக்கு வந்து ஃபேமிலி மூவ் டு ஹிஸ் பிரதர்ஸ் ஹவுஸ் அட் நோக்கு சென்னை. டிஸ்பைட் நோக்கு ஹேவிங் நோ ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேவா, அந்த கல்வி அப்படிங்கிற ஃபார்மல் எஜுகேஷன் நோக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஹி கெயின் மிம்பர்ஸ் நோக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை. ஓகே, ராமலிங்கம் நோக்கு வந்து எம்பசைஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பல்ஷன். ஜீவகரண்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கு வந்து கொண்டு எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க பிட்வீன் லிவிங் பீயிங்ஸ். He expressed the view that those who lack compassion for suffering being or hard-hearted, their wisdom நோக்கு வந்து clouded. ஓகேவா, என்ன அப்படின்னா சஃபர் ஆகக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு என்ன அப்படின்னா வருந்தாதவங்க என்ன அப்படின்னா இதயம் கல் போன்ற நோக்கு வந்து இதயம் இது பண்ணவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஹி ஷோட் ஹிஸ் நோக்கு வந்து கம்பேன்ஷன் அண்ட் மர்சி ஆன் ஆல் நோக்கு லிவிங் பீயிங். ஓகே, என்னது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு அப்படின்ட்டுருப்பாங்க. அப்படின்னா எல்லாம் ஓகே பயிர் ஓகே அதாவது ஒரு புல் இனத்தை கூட என்ன அப்படின்னா என்ன பண்ணுறாங்க இரக்கத்தை காமிக்கிறாங்க. அதான் ஜீவ கருணியா அப்படிங்கிறது அவங்களோட இது.
he established நமக்கு வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம்னா எப்போசோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1865 இது பண்ணுறாங்க. யார்? நம்மளுடைய ராமலிங்க நுகுந்து சுவாமிகள். 1865 சமரச வேத நுகுந்து சன்மார்க்க சங்கம். 1865 இந்த சமரச நுகுந்து வேத சன்மார்க்க சங்கம் தான் அதுக்கப்புறம் என்னது ஆயிடுது அப்படின்னா சமரச நுகுந்து சுத்த நுகுந்து சன்மார்க்க சத்திய சங்கம் ஆயிடுது. என்னது? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஓகேவா? சமரச வேத நுகு சன்மார்க்க சங்கம், சமரச நுகு வந்து சுத்த சன்மார்க்க நுகு சத்திய சங்கம் ஆகுது. ஓகே, விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட். ஓகே, சொசைட்டி ஃபார் பியூர் நுகு வந்து ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட் அப்படிங்கிறது. ராமலிங்கா ஆல்சோ எக்ஸ்டாபிஷ்ட் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். ஓகே, அதாச்சும் இலவசமாக உணவு வழங்குறது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபார் எவ்ரி ஒன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நோக்கு வந்து காஸ்ட் அட் வடலூர். ஓகே, வடலூரில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவு வந்து இலவசமாக எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கொடுக்குறாங்க. 1867 இந்த வேக் ஆஃப் ஏ டெரிபிள் ஃபெமைன் இந்த சவுத் இந்தியா இன் 1866. 1866 அந்த டைமில் என்ன அப்படின்னா எங்கேயும் நுக்கு வந்து பஞ்சம் இருந்ததுனால 1867 வடலூரில் நுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரீ ஃபீடிங் நுக்கு வந்து ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது. ராமலிங்க நுக்கு வந்து வள்ளலார் அவங்க மூலமாக. இவங்களுடைய புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தா திருவருட்பா. ஓகே, திருவருட்பானா என்ன அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் நோக்கு வந்து கிரேஸ் அப்படின்னு நோக்கு வந்து அர்த்தம். ஓகேவா? திருவருட்பா அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளார் அவங்களுடைய நோக்கு வந்து புக். ஓகே, முக்கியமான இது ராமலிங்கா நோக்கு வந்து போட் வித் விட்னஸ் டு ஹங்கர் அண்ட் நோக்கு வந்து என்ன அப்படின்னா ஓகே பசி நோக்கு வந்து வறுமை. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதை பார்க்குறாங்க. ஐ சா புவர் பீப்புள் ஓகே எமான்சியேட்டட் வித் ஹங்கர் அண்ட் டெரிபிளி வியரி கோயிங் டு நோக்கு வந்து எவ்ரி ஹவுஸ் எட் தேர் ஹங்கர் வாஸ் நாட் ரிமூவ்ட். ஓகே, ரொம்ப நோக்கு வந்து மெலிந்த உடலோட பசிக்காண்டி என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டயர்டாக என்ன அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் நோக்கு வந்து போகிறாங்க. எட் தேர் ஹங்கர் வாஸ் நாட் நோக்கு வந்து ரிமூவ். இருப்பினும் அவங்களுக்கு வந்து பசி வந்து அடங்கலை. மை ஹார்ட் நோக்கு வந்து சஃபர்ட் இன்டென்ஸ்லி. எனக்கு ரொம்ப நோக்கு வந்து மன வருத்தமாக இருந்துச்சு. தோஸ் ஹூ சஃபர் தி வித் ரெண்ட்லெஸ் டிசீஸ். ஓகே, ரொம்ப நோக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்களா அவங்க பார்க்க போச்சுலையும் ஐ ஷா தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் மை ஹார்ட் நோக்கு வந்து trembled. I saw those people poor and of unmatched நோக்கு வந்து ஹானர் தேர் ஹார்ட் நோக்கு வந்து வியர்டி அண்ட் ஐ க்ரீவ் நோக்கு வந்து வீக். நான் வந்து அவங்கள பார்க்கும் போச்சுல என்ன ஆகிடுறேன் வீக்காக இருந்தேன். ஓகேவா? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? ராமலிங்கம் நோக்கு வந்து அடிகளார். வள்ளலார் அவங்க சொல்கிறாங்க. வள்ளலார் அவங்க. ஓகேவா? அயோத்திதாசன் நோக்கு வந்து அயோத்திதாசன் நோக்கு வந்து பண்டிதர். அயோத்திதாசர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1845 இருந்து 1914 தான் என்ன அப்படின்னா அவங்களோட பீரியட். இவங்க வந்து ஒரு தமிழ் நோக்கு ஸ்காலர். சித்த மெடிசின் நோக்கு வந்து ப்ராக்டிசர். சித்த நோக்கு வந்து மருத்துவர். ஜேர்னலிஸ்ட். பத்திரிகையாளர் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் நோக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் யார் அப்படின்னா அயோத்திதாசர் அவங்க. இவங்க சென்னையில் தான் நோக்கு வந்து பறந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி எல்லாம் தெரியும். ஹி எமர்ஜ் ஃபார் நோக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. ஹி ஒர்க்டு ஃபார் த எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள். அன்டச்சபிள்ஸ்க்காண்டி என்ன அப்படின்னா அவங்களுக்காண்டி இன்னும் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹி ஒர்க்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ காஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டி அண்ட் காஸ்ட் வந்து ஹெஜிமோனி அண்ட் அன்டச்சபிலிட்டி. என்ன அப்படின்னா அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஹி கன்சிடர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஃபார் நோக்கு எம்பவர்மெண்ட் அண்ட் பிகம் நோக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செவரல் நோக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஃபார் த அன்டச்சபிள் இன் தமிழ்நாடு. எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்டச்சபிள்ஸ்க்காண்டி நிறைய ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார்? நம்மளோட அயோத்திதாசர் அவங்க. பண்டிதர் நோக்கு வந்து அயோத்திதாசர் ஃபவுண்டர் த அத்வைதானந்த சபா அப்படிங்கிறத அயோத்திதாசர் அவங்க ஃபார்ம் பண்ணி அன்டச்சபிளுக்கு நோக்கு வந்து எதிராக கோவில் நோக்கு வந்து நுழைவு போராட்டத்துக்கு இது பண்ணுறாங்க. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தன்னுடைய பங்களிப்பை நோக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் நோக்கு வந்து அழைக்கிறாங்க. ஓகே, எப்படி எப்படின்னா அத்வைதானந்த நோக்கு சபா அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி டு ரைஸ் அ வாய்ஸ் ஃபார் த டெம்பிள் என்ட்ரி ஆஃப் த அன்டச்சபிள். இன் 1882
ஜான் ரத்தினம் ஓகேரா, ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவங்களும் அயோத்திதாசர் அவங்க 2 பேரும் நுகர்ந்து சேர்ந்து 1882ல் திராவிட நுகர்ந்து கழகம் அப்படிங்கக்கூடியது திராவிட கழகம் அண்ட் லாஞ்சர் நுகு மேகசின் கால் திராவிட பாண்டியன், திராவிட கழகம்ங்கிற ஒரு இயக்கத்தை நுகர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மேகசின் என்ன அப்படின்னா திராவிட பாண்டியன் அப்படிங்கக்கூடிய 1885ல் ஒரு மேகசினையும் ஆரம்பிக்கிறாங்க. ஹி ஃபவுண்டர் த நுகர்ந்து திராவிட நுகர்ந்து மகாஜன நுகர்ந்து சபா. திராவிட மகாஜன சபா அப்படிங்கக்கூடிய விஷயத்த 1891ல் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் அ ஃபஸ்ட்டு நுகர்ந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் அட் நீலகிரியில் அவங்களோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் என்னது நம்மளுடைய திராவிட கழகம்ங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த திராவிட மகாஜன சபா அதோடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நீலகிரியில் நடக்குது. ஓகே, திராவிட கழகம் திராவிட கழகம் எப்போ 1882ல் 1885ல் திராவிட பாண்டியன்கிற ஒரு மேகசின், அதுக்கப்புறம் 1891ல் தான் திராவிட மகாஜன சபாவை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எங்கே நடக்குது, நீலகிரியில் நடக்குது. ஓகே, பண்டிதன் அயோத்திதாசர் வாஸ் டிசப்பாயிண்டட் வித் த ஹிந்து தர்மா which served as the basics for validating caste in Hindu society. Influenced by the theosophists அயோத்திதாசர் அவங்க ஹிந்து தர்மா மேலே என்ன அப்படின்னா அவங்களுக்கு டிசப்பாயிண்டட் தான். அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வர்ணாசிரம முறை அதெல்லாம் இது பண்ணுறது இல்லையா, அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பை த அந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஆர்கனைசரான ஹச்எஸ் ஆல்காட் இருக்காங்க இல்லையா, அவங்களால நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறாங்க. அவங்க மூலமாக தான் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா போகிறாங்க. 1898ல் ஸ்ரீலங்கா போயிட்டு புத்திசமாக கன்வெர்ட் ஆகுறாங்க. புத்திசமாக கன்வெர்ட் ஆகிட்டு புத்த மதத்தை தழுவுறாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு சக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டு கன்ஸ்ட்ரக்ட் ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரீஜன் புத்த மதத்தை இது பண்ணி அந்த ரிலீஜியஸ் ஃபிலாசபியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டட் வீக்லி ஜேர்னல், அதாவது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கக்கூடிய இதை வீக்லி ஜேர்னல் அதாவது வார இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1907ல் அண்ட் பப்ளிஷ் இட் அண்டில் ஹீஸ் டெத், அது டைமிஸ் அதாச்சு இறக்குறது வரைக்கும் 1914ல் இறக்குறத தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கக்கூடிய வார இதெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. ஓகேவா, இதான் இதில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம 6th லெசன் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.